லாஸ்ட்டு 3 டேஸாக என்னால் வீடியோஸ் எதுவுமே போடவும் முடியல. ஏன்னா என் பொண்ணு வந்து ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்க. எப்பவும் தூக்கி வச்சுக்க சொன்னாங்க. கீழே இறங்கவே இல்லை. அதில் வேறு அவங்களுக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. நீங்களே பாருங்களேன். அவங்க இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தனால தான் என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. இந்த வீடியோவில் என்னோடய பிசிஓடி ஜேர்னியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்படி பிசிஓடி க்யூர் பண்ணி எப்படி கன்சீவ் ஆனேன்னு. இந்த இமேஜ் தான், இதுதான் என்னோடய யூட்ரஸோட இமேஜ். மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்துச்சு 5 இயர்ஸாக. ஆனால் நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல. மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கிளினிக் இருந்துச்சு. நான் அங்கே தான் முதல்ல போனேன். அதுதான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஃபஸ்ட் டைம் பிசிஓடிக்காண்டி. அங்கே போனோடனே அந்த டாக்டர் வந்து பேசிக்காக சில டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்தாங்க. தைராய்டு டெஸ்ட்டு, அப்புறம் அந்த எல்ஹெச், ப்ரொலாக்டின் ஹார்மோன், அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதில் எனக்கு எல்ஹெச் லெவல் மட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதுதான் பிசிஓடியாக. அது நார்மல் 2க்கு கீழே இருந்தால் தான் நார்மலாக. எனக்கு 16க்கு மேலே இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு சிவியர் பிசிஓடின்னு சொன்னாங்க. அதனால் அதை குறைக்கிறதுக்கு எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் டேப்லெட் மட்டுமே வந்து இதுக்கு பத்தாது, நீங்கள் உங்கள் ஒரு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. ஏன்னா நான் மேரேஜுக்கு அப்புறம் சடனாக ஒரு 4-5 கிலோஸ் வந்து கூட்டிட்டேன். அதனால் அவங்க வந்து இங்கே வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியே ஆகணும், வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னால் இதில் ஏதாட்டு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நான் டேப்லெட் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்தளவுக்கு நான் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை, வாக்கிங் போல் ஜாக்கிங் போல் எதுவுமே பண்ணலை. அதுவும் இல்லாமல் என்னால் சுகரை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு ஒன் டேயில் ஒரு டைமாட்டு ஸ்வீட் சாப்பிடாமல் எனக்கு இருக்கவே முடியாது. அதனால் என்ன ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கவே முடியல, சுகரை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அதனால் எனக்கு வெயிட் ரெடியூஸும் ஆகவே இல்லை. ஆனால் அந்த டேப்லெட் மூலமாக எனக்கு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்ஹெச்சோடைய லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு டேப்லெட் எடுத்தால் தான் பீரியட்ஸே வரும். முதல்ல 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் தான் எனக்கு பீரியட்ஸே வரும். இந்த டேப்லெட் மூலமாக எனக்கு மந்த்லி கரெக்டாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு வந்து செகண்ட் டே ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து அதே டெஸ்ட்டை மறுபடியும் எழுதி தருவாங்க. நான் பக்கத்தில் உள்ள லேபில் போய்ட்டு எடுப்பேன். ஒவ்வொரு மந்த்தும் எனக்கு அதோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் என்னோடய சைட்லேருந்து நான் எந்த எஃபர்ட்டுமே போடல, மெடிசின் மட்டும்தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 16 இருந்துச்சு, அடுத்த டைம் போகும்போது 12 வந்துச்சு, 9 வந்துச்சு, அப்போ 6 வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 6 வர ஆரம்பிச்சோன்னே டாக்டர் சொன்னாங்க, பரவாயில்ல, நல்லாவே வந்து இந்த ஹார்மோன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதுக்கு 6 வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், நம்ம வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வெயிட் எதுவுமே ரெடியூஸ் ஆகவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு எதுவுமே நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு வந்து என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொன்னாங்க. ஆனால் என்னால் அது எதுவுமே ஃபாலோ பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் நான் ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபஸ்ட் டைம் எடுத்தாங்க. அதாவது டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி 9th டேலேருந்து ஃபாலிகுலர் ஸ்டடி எடுக்க போக சொன்னாங்க. ஆனால் எனக்கு 12th டே வரைக்கும் 9th டேயில் எந்த ஒரு எக்குமே க்ரோத் ஆகவே இல்லை. நீங்கள் என்ன ஃபாலிகுலர் ரிப்போர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சும். எனக்கு 12ஆம் தேதி தான் எக்கே க்ரோத் ஆகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி 14ஆம் தேதி எல்லாருக்கும் ஓவலேஷன் நடந்துடும். ஆனால் எனக்கு 19th டே வரைக்கும் ஸ்கேன் பண்ணி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் என்னோடய எக்கு க்ரோத் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் எனக்கு பிசிஓடி அளவே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. 20க்கு மேலே போனால் தான் அது வந்து ஒரு குவாலிட்டியான எக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கடைசியில் ரப்ச்சர் ஆகி எல்லாமே ஆகி, ஆனால் அந்த மந்த் வந்து எனக்கு பேபி நிற்கவே இல்லை. ஏன்னா அதுதான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண ஃபஸ்ட் டைம் கூட எக்கும் எனக்கு க்ரோத் அந்தளவுக்கு ஆகலை. ரொம்ப டிலே ஆகி தான் க்ரோத் ஆச்சு. அதுவும் டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த அளவுக்கு கூட எனக்கு க்ரோத் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் தானம்மா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கோம், இப்போ தான் உனக்கு அளவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து நீ மறுபடியும் இதே ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அடுத்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அது ஒரு ப்ரெக்னென்சி கிளினிக். எல்லாருமே கப்புள்ஸாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸாக வருவாங்க. ஆனால் நான் மட்டும் தனியாக யாருமே இல்லாமல் நாங்கள் போய்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். சப்போர்ட்டுக்கு கூட ஒருத்தருமே இல்லாமல் தனியாலாம் போய்ட்டு அங்கே இருக்கும்போது எனக்கு மற்றவங்களெலாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், ஒருவேளை நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா லோன்லியாக போய்ட்டு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லாமல், பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் நம்ம மற்றவங்க எல்லோரும் அவங்க ஹஸ்பண்டு, அவங்க அம்மா கூட வந்து கேரிங்காக
குழந்தைங்க இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு எப்படியாவது க்யூர் பண்ணிறணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் நினைப்பேன், எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா ரன்னிங் போகணும், வாக்கிங் போகணும்னு. ஆனால் என்னோடய லேசினஸ்ஸால் இதோட பேபிங்கிற சீரியஸ்னஸ் எதுவுமே தெரியாதனால நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருந்தேன். நல்லா ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு அதெல்லாம் நிறையவே சாப்பிட ஆரம்பித்தேன். நல்லா ஸ்வீட் சாப்பிட ஆரம்பித்தேன். மேரேஜ் ஆன பிகினிங் வேறு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக தான் இருந்தோம். ஸோ நான் என்னென்ன வாங்கி கேட்குறேனோ எல்லாமே அவர் வாங்கி தர ஆரம்பித்தார். நான் நல்லாவே எல்லாமே பிரியாணி சாப்பிட்றது, இந்த வெளியில் போய்ட்டு ஜூஸ் குடிக்கிறது, ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது, ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றது, இது எல்லாமே கன்டினியூஸாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் எக்ஸசைஸ் எதுவுமே நான் அந்த அளவுக்கு பண்ணவே இல்லை. ஆனால் அதே டைமில் நான் ட்ரீட்மெண்ட்டும் பேர்கிட்ட தான் இருந்தேன். ஸோ வந்து ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்ன தினமும் எக்ஸசைஸ் பண்ணியா, ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணியா, இது பண்ணியா, இது சாப்பிட்டியா, அது சாப்பிட்டியா எல்லாமே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் உண்மையாகவே அந்த அளவுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடவே இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் எதுவுமே பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி என்ன வந்து நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தோம். ஸோ கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு யாருமே இல்லைன்னோன்னா நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இது எல்லாத்தையுமே கன்டினியூஸாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்து இருந்துட்டேன். சில நேரங்களில் அவர் வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு 7 மணிக்கு போயிட்டுனா நான் எனக்குன்னு சமைச்சு கூட சாப்பிட மாட்டேன். அவ்வளோ லேசியாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே வீட்டில் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஓகே அங்கே போனால் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ ஒர்க்குக்கு போனோமா வந்தோமா, ஸோ நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் தான் இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் நம்ம கண்ட்ரோலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 இயர்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது என்ன ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஸ்கூலுக்கு ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டீச்சிங் எய்டில் லெசன் பிளான் எழுதி எங்கள் பிரின்சிபல்கிட்ட வந்து டீச்சிங் எய்ட்ஸ்லாம் வந்து மாதம் செஞ்சு சப்மிட் பண்ணணும். ஸோ என்னோடய டீச்சிங் எய்டு சூப்பராக இருந்ததுனால மேடம் வந்து எனக்கு சைன் வச்சு டீச்சிங் எய்டு குட்டுன்னு வந்து சைன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் போக ஆரம்பித்தேன். ஒரு சைடு வேலை, இன்னொரு சைடு ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி மாற்றி பேர்கிட்டே இருந்துச்சு. ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ஸ்கூலில் ஆக்சுவலி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் படிக்காங்களோ இல்லையோ, டீச்சருக்கு தான் வாரம் டாஸ்க்கு அசைன்மெண்ட்டுன்னு எல்லாமே இருக்கும். அவ்வளோ ஒரு ப்ரெஷர் அந்த ஸ்கூலில். அதாவது மாதம் மந்த்லி செக்கிங் ரேங்க் கார்டை தூக்கிட்டு வந்து மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதில் சொல்லலைன்னா அந்த சப்ஜெக்ட் யார் எடுக்காங்களோ அந்த டீச்சருக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஆக்சுவலி 1000 2000 அந்த மாதிரி ஃபைன் போடுவாங்க. ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கூல் வேறு போயிட்டு இருந்துச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருங்க, ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பாலிகுலர் ஸ்டடி எல்லாம் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும்னு சொன்னாங்க. அது சரி ஓகே, வீட்டில் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஸ்கூலுக்காட்டு வெளியில் ஒர்க் பண்ணலன்னு அங்கே போனதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஓகே, அதே இதில் அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படியே போயிருச்சு. எங்கள் ஹஸ்பண்டும் வந்து நீ இப்படியே இருக்கிற, உன் சைட்லேருந்து எந்த எஃபர்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னே ஸ்கூலுக்கு ஒர்க் போயிருக்கிட்டே நான் ஜிம்மில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, நம்மளால் மேனேஜ் பண்ணிடலாம். என்னோடய தாட் என்னென்னா, கிரவுண்டில் போய்ட்டு ஓடினா வெயிட் குறையாது. ஆனால் ஜிம்மில் போனால் நிறைய வீடியோஸில் ஜிம்முக்கு போய்ட்டு எல்லோரும் வெயிட் ரெடியூஸ் பண்ணிடுறாங்களே, அப்போ நம்மளும் ஜிம்மில் ஜாயின் பண்ணால் நம்மளும் வந்து லீன் ஆயிடுவோம், நம்மளும் வெயிட் ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம்மில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்மில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் யோசித்தேன் எதுக்குடா சேர்ந்தோன்னே. ஏன்னா மார்னிங் 4 o'clock என் ஹஸ்பண்ட் 6 o'clock போயிடுவாங்க. 1 o'clock சமைச்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து ஜிம்முக்கு போயிட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. என்னால் ஜிம்முக்கும் கன்சிஸ்டன்சியாக போகவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து என்னோடய ஸ்கேன். ஓகே, இதுக்கப்புறம் என்னோடய ஸ்கேன் இமேஜ் தான். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, செங்கல்பட்டில் ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்காங்க, என்னோடய ப்ரெக்னன்சி நான் அங்கே தான் பார்த்தேன். ஸோ வந்து நீங்களும் அங்கே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு இங்கே 1/2 hour, நாங்கள் இருக்கிறதுலேருந்து செங்கல்பட்டுக்கு 1/2 hour ஆகும். ஸ்கூல் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து செங்கல்பட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பித்தோம். அங்கே தான் எனக்கு இந்த பிளாக்கேஜ் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இந்த ஸ்கேனை பற்றி சொல்லியே ஆகணும். என்னோடய லைஃப்லேயே மோஸ்ட் பெயின்ஃபுல்லான ஸ்கேன்னா இது தான். ஆக்சுவலி யூட்ரஸில் வந்து ஒரு இது மாதிரி
யூட்ரஸில் வந்து பிளாக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அந்த ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு அந்த டே ஃபுல்லாக அந்த டே அண்ட் நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. வலியில் வந்து அவ்வளோ ஒரு துடித்தேன். எந்த சைடுமே திரும்பி படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. அப்படி ஒரு வலி வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டேன். இந்த ஸ்கேனை வந்து எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்க சொன்னாங்கன்னா, நான் வந்து செங்கல்பட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அந்த டாக்டர் பேர் வந்து தேன்மொழி. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் என்னோடய ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் என்னோடய யூட்ரஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஓகே ஃபைன் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து எக் குரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், நீங்கள் பிளாக்கேஜ்னு உனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்துடலான்னு சொல்லி அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு நான் போய்ட்டு காட்டினேன். ஸோ அதுலேயே வந்து எனக்கு வந்து எதுவுமே இல்லை, பிளாக்கேஜ் எதுவுமே இல்லைன்னு தான் வந்துருச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வந்து நான் வந்து ஹை டோசேஜெலாம் கொடுத்துட்டேன், ஆனால் உனக்கு எக்கு குரோத் ஆகவே இல்லை. அதனால் நீ என்ன பண்ணு, பக்கத்தில் வந்து ஒரு சென்டர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணிக்கோ. அது வந்து அறுவை சிகிச்சை மூலமாக இது கர்ப்பப்பையில் இருக்க நீர்க்கட்டி எல்லாத்தையும் நீக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டு. ஏன்னா வந்து என்னடா இப்படி இருக்குது நம்ம லைஃபு, இப்படி ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு நீர்க்கட்டியெல்லாம் எடுக்க சொல்கிறாங்களே, ஏன் நம்மளால் நேச்சுரலாக கன்சீவ் ஆகலாம் முடியாதா அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு என்னோடய எல்லா நம்பிக்கையுமே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதே நான் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணி முடிச்சூரில் டாக்டர் உஷான்னு ஒருத்தங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே வந்து கூகுளில் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. அங்கே போனேன். பார்த்தா போன நாளே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து செக்கப் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களே வந்து கேட்குறாங்க, ரிவ்யூ போடுங்க, நல்ல ரிவ்யூ போடுங்கன்னு. அப்போ தான் தெரியுது அந்த ரிவ்யூ எல்லாமே இவங்களா சொல்லி போட வச்சுருக்காங்கன்னு. இருந்தாலும் நான் அங்கே கண்டினியூஸாக பேர்கிட்ட தான் இருந்தேன். ஸோ அதனுடைய ரிப்போர்ட்டை நான் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணலை. அங்கே போனதுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கு மறுபடியும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே எனக்கு ஒரு 4 வருஷங்கிட்ட அப்படியே போயிருச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வந்து என்னோடய ஹஸ்பண்டை வர வச்சு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து அப்படியே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அங்கே போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாங்க. எக்கு குரோத் ஆகிறதுக்கு ஆஸ் யூஷுவல் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு எக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் குரோத் ஆகி வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு எக்கு குரோத் பண்ண வச்சாங்க. அந்த ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுமே 2500 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி 2 டைம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து எக்கு குரோத் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரே டைமில் அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்து எக்கு வந்து குரோத் பண்ண வச்சு கடைசியில் ரப்ச்சர் ஆகி ஒரு 2 to 3 டேஸ் எனக்கு வந்து நாள் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் கேட்டபோது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை உனக்கு வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு தானே வளர வச்சோம். ஸோ அதனால் வந்து உனக்கு நிற்கல அந்த மாதிரின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன ஆகிட்டுனா, நாங்கள் வீடு மாற ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூலை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மறைமலை நகர் டு சோழிங்கநல்லூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அங்கே மறைமலை சோழிங்கநல்லூர் ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் இருந்தேன். ஒரு 6 to 7 மந்த் நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு பக்கத்தில் நியர்பையில் ஒரு பார்க் இருக்கும். அங்கே நான் வந்து தினமும் வாக்கிங் போவேன். இருந்தாலும் எனக்கு வந்து என் லைஃப்பில் ஒரு 4 இயர்ஸ் போயிடுச்சு. இன்ன வரைக்கும் குழந்தை இல்லை. எனக்கு அப்புறம் மேரேஜ் பண்ண எல்லாத்துக்கும் பேபி இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்பவே மனசெல்லாம் விட்டுட்டு இது என்ன லைஃபு அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து இதாக ஆரம்பிச்சிட்டு ரொம்ப மனசு உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து அந்த முருகர் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி வீடியோஸை நான் ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு ஒரு முருகர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் முருகர் மேலே அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. மனதுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அப்பப்போ முருகர் கோட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு அது மேலே அட்மையர் ஆகி நான் முருகர் ஸ்டாச்சு வீட்டில் வாங்கி வச்சு நான் வழிபட ஆரம்பித்தேன். முருகர் ஸ்டாச்சு வழிபாச்சு. இப்போது வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு தினமும் வந்து விளக்கேற்றிடுவேன். கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு அவங்க முருகரை பற்றி பார்க்க தான் எனக்கு இந்த சஷ்டி விரதம்னு ஒன்று தெரிய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, இது என்ன தான் விரதம், நம்மளும் இருந்து பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஷ்டி விரதம் நான் இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த நாட்களில் வந்து நான் 1 வீக் வந்து காலையிலேயே வந்து ஆஸ் யூஷுவலாக எவ்ரிடே நான் 4 o'clock எழுந்துருவேன். அதுக்கப்புறம் நான் சஷ்டி டேயில் 4 மணிக்கெலாம் எழுந்தி காலையிலே வந்து நல்லா குளிச்சுட்டு தினமும் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். காலையில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டேன். தூக்கம் வரும், கண்ணு சொக்கி விடும். கண்ணில் வந்து தண்ணியை ஊற்றி உட்காந்து கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் அப்படின்னு எதையாட்டும் ஒன்று படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் எந்த விரதம் இருந்தேன்னு சொன்னேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் ஒரு கிளாஸ்
பால் இதுதான் என்னோடய விரதம். 7 டேஸு நான் ஒரு கிளாஸ் பாலோட தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்தேன். அப்புறம் வந்து கடைசியாக வந்து 7th டேயில் எனக்கு அந்த விரதத்தை எப்படி முடிக்கணும்னு கூட தெரியாது. ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி படையெல்லாம் போட்டு சாமிக்கு வச்சு செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சிட்டு பக்கத்தில் உள்ள யாருக்காட்டும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு பக்கத்தில் யாருமே தெரியாது. ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி சாமிக்கெலாம் வச்சு செஞ்சு வச்சு எனக்கு இந்த மாதிரி பழக்கமும் கிடையாது. படைச்சிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பக்கத்தில் உள்ள கோயிலில் போய்ட்டு என்னோடய விரதத்தை முடிச்சிட்டேன். அப்படியே என்னோடய விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து இங்கே இருந்தால் வந்து டயட் எதுவுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, என்னை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ உங்கள் வீட்டுக்கு போனால் தான் சரிப்படுவோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை வந்து அனுப்பி வச்சிட்டாரு. சரி நானும் வந்து இங்கேருந்து அங்கே போய் நீ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் நீ வந்து ஒழுங்காக உங்கள் அப்பா பேச்சு கேட்பான்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. நானும் வந்து இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிட்டு வந்து அங்கே ஆக்சுவலி ஒரு தூத்துக்குடியில் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து திருச்செந்தூர். ஸோ தூத்துக்குடியில் வந்து ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்காங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டல் பேர் வந்து வீரமணி. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கள் அப்பா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் அங்கே போய்ட்டு டாக்டர்கிட்ட பழைய ரிப்போர்ட்லாம் காட்டினோம். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பழைய ரிப்போர்ட்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே, அவங்க வந்து புதுசாக எடுக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.